ஹாய், இன்னைக்கு ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான பேபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஆப்பிள் உப்புமானு சொல்லலாம், ஆப்பிள் கேசரின்னு சொல்லலாம், உங்கள் இஷ்டம்தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ஒயிட் ரவை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஃபுல்லாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். ரவை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். நான் நல்லா குழையவே வேக வச்சுக்கிறேன். அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆப்பிளோட தோல் எடுத்துட்டு அந்த ஆப்பிள் பீசஸை ஆட் பண்ணி கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஆப்பிள் மில்க் பியூரேவை நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா ரவை, அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இறக்குறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரம் பேபிக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியில் ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் வேக வச்ச கேரட், பீட்ரூட் இல்லைன்னா பனானா கூட சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். இதில் எந்த அடிஷ்னல் ஸ்வீட்னஸும் தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்க ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸில் இருக்க நேச்சுரல் ஸ்வீட்னஸே போதும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நம்ம கேசரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ பேபிஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்கேயாச்சும் பேபி எடுத்துகிட்டு சடனாக வெளியே போகிறீங்கன்னா நிமிஷத்தில் இதை செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ்ன்னு எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் பேபி விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு என்னது அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.